மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பாராத சில திடீர் செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். எனினும் மகிழ்ச்சியாக செலவு செய்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இந்த 2012 என்னும் இந்த புதிய ஆங்கில ஆண்டு இன்று முதல் ஆரம்பமாகிறது. இந்த வருடம் மேஷ ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு வருடமாக விளங்குகிறது. இந்த வருடத்திலே மே மாதம் வரையிலே உங்கள் ராசியிலே இருக்கும் வியாழ பகவான் மே 16 குரு பெயர்ச்சியாகி 2ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு செல்கிறது. இவ்வாண்டு முழுவதுமே நீங்கள் பல வெற்றிகளை பெறுவீர்கள், சாதனைகள் புரிவீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல வருடமாகவும் இந்த வருடம் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் தொடர்பான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலிலே இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், சிலருக்கு இரண்டும் சேர்ந்து கிடைக்கலாம். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு 2012ஆம் வருடம் ரிஷபராசிக்கு நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றன. ஆகவே இந்த வருடத்திலே நீங்கள் அதிக சாதனைகளை செய்வீர்கள். உங்களுடைய நீண்ட நாளைய விருப்பங்களெல்லாம் இப்பொழுது நிறைவேறும். ஆகவே நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். புதிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு அழகாக இருக்கும். வீட்டை அலங்கரிக்கும் விதத்திலே சில பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியான சூழலிலே இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியான புதன் இதுகாரும் 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தது. இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு இன்று வருகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம். இந்நாள் உங்களுக்கு நன்மைகள் செய்யும் நாள். இந்த வருடமும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல வருடமாக விளங்குகிறது. 2012ஆம் வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத விதமாக சில அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் விளங்குகிறது. சொந்த வீடு இல்லாதவர்கள் இப்பொழுது வீடு வாங்குவார்கள். நன்மைகள் இல்லம் தேடி வருகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த வருடமும் நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல வருடமாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்களெல்லாம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காண்பீர்கள். தொழில் வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே பணிபுரிபவர்களுக்கு அங்கே பதவி உயர்வு கிடைக்கும். இந்த வருடம் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் செய்கின்ற ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்நாள். இந்த வருடத்தின் பெரும்பகுதியிலே குரு 10ஆம் இடத்திலும் பிறகு 11ஆம் இடத்திலும் இருக்கிறது. முதல் 5 மாதங்கள் 10ஆம் இடத்திலும் பிறகு 7 மாதங்கள் 11ஆம் இடத்திலும் குரு இருக்கிறது. ஆண்டு முழுவதும் சனி உச்சம் பெற்று இருக்கிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2012ஆம் வருடம் மிகவும் அதிக அளவிலே நன்மைகள் செய்கின்ற ஒரு நல்ல ஆண்டாக விளங்குகிறது. இந்த வருட பலனும் உங்களுக்கு கடகத்திற்கு நன்றாக இருக்கிறது. இந்த நாளுக்கான பலனும் மிகச் சிறப்பாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். ஆகவே புதிய முயற்சிகளில் இன்று ஈடுபட வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்களை இயன்றவரை தவிர்த்து விட வேண்டும். இந்த வருடம் மிக சிறப்பான வருடம். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு ஆண்டாக இந்த 2012 சிம்மத்திற்கு விளங்குகிறது. உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைவீர்கள், எட்டி பிடிப்பீர்கள். லட்சியங்களெல்லாம் நிறைவேறும். தொழில் வளர்ச்சி மிக பெரிதாக இருக்கும். மாணவ மாணவியர் தங்களுடைய கல்வியிலே முதன்மை ஸ்தானத்தை வகிப்பார்கள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரியதொரு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு வருடம். ஆகவே இந்த 2012 என்னும் இந்த ஆங்கில புத்தாண்டு சிம்மத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது.
இந்நாளிலே உங்களுக்கு அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும். ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 4ஆம் இடத்திற்கு சென்று அங்கே குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு உருவாகின்ற நாள். அதே நேரத்திலே சந்திரனுக்கு 10ஆம் இடத்திலும் புதன் வருகிறது, ராசி அதிபதி வருகிறது. ஆகிய நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இந்த 2012 வருடம் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே செய்யும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு ஆண்டாக இந்த 2012 நியூ இயர் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இந்த வருடத்திலே பெரும்பகுதியிலே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்று இருக்கிறது. 8ஆம் இடத்து குரு மே மாதம் நகர்ந்து 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் ரீதியாக உங்களுடைய எதிர்ப்புகளெல்லாம் அகலுகின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு வருடம் என்று சொல்லலாம். வாழ்க்கை தரம் பன்மடங்காக உயர்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு கன்னி ராசிக்கு விளங்கும். துலா ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் செய்கின்ற ஒரு நல்ல நாள். இந்த ஆங்கில புத்தாண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை துலா ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். நன்மை செய்யும் விதத்திலே பல கிரகங்கள் இருக்கின்றன. 6ஆம் இடத்து சந்திரன் அற்புதமான நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்நாளிலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களுடைய வேலைகளை எல்லாம் மிக சுலபமாக செய்து முடித்து மாலை நேரத்திலே மகிழ்ச்சியாக குடும்பத்தாருடன் பொழுதை கழிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். இந்த 2012 வருடம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறுகின்ற ஒரு ஆண்டாக விளங்கும். ராசியிலேயே உச்சம் பெற்றுள்ள சனி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். 8ஆம் இடத்திற்கு குரு வருகிறது மே மாதத்திலே, அதுவும் உங்களுக்கு நல்லதுதான். துளாராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றால் நன்மைதான். ஆகவே இந்த வருடம் துளாராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல வருடமாக விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உள்ள கிரக அமைப்பு உங்களுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியவை, வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இந்நாளிலே நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். மனம் விரும்பும் பொருள்களை எல்லாம் வாங்கி மகிழ்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக உங்களுடைய பொழுதை கழிப்பீர்கள். இது ஒரு மிகச் சிறந்த நாள். இந்த வருடம் உங்களுக்கு மிகச் சிறந்த வருடம். 2012 என்னும் இந்த ஆங்கில புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு வருடமாக விளங்குகிறது. அதிலும் இவ்வருடத்தின் பிற்பகுதி மிகச்சிறப்பாக இருக்கும். மே 16க்கு பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. அது இன்னும் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு பகுதியாக இருக்கும். மே மாதம் முதல் டிசம்பர் வரையிலே உங்களுக்கு இன்னும் அதிக நன்மைகள் நடைபெறும். முற்பகுதியிலே குறைவான நன்மைகளும் பிற்பகுதியிலே அதிக நன்மைகளும் நடைபெறும் வருடமாக இந்த 2012 வருடம் இருக்கிறது. இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பல சாதனைகளை செய்வீர்கள். வருமானம் அதிகமாக கிடைக்கும். வருட துவக்க நாளன்று புதன் உங்கள் ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் இடம் செல்கிறது. இது மாணவியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. ஆகவே இந்த 2012 ஆங்கில புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒன்று. தனுசு ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன், ராசிக்குள் புதன் வருகிறது இந்நாளிலே. ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உத்தியோக நிமித்தமாக ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த வருடம் உங்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு வருடமாக இருக்கிறது. அதிக நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முதல் 5 மாதங்கள் மிக பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். ஜனவரி முதல் மே வரையிலே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். அதன் பிறகு சற்று சுமாரான பலன்களையே எதிர்பார்க்க முடியும். 5ஆம் இடத்திலிருந்து குரு நகர்ந்து 6ஆம் இடம் சென்று விடுகிறது மே 16. அதற்கு பிறகு சற்று சுமாராக இருக்கும். எனினும் பொதுவாக பார்க்கும்பொழுது, மேலெழுந்த வாரியாக பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கு இந்த வருடம் நன்மைகள் சற்று
நன்றாகவே நடைபெறும் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டு முழுவதும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் பிற கிரகங்களால் மிக பெரிய அளவிலே பாதிக்க வாய்ப்பில்லை. எனினும் குரு 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது ஒரு சில மனஸ்தாபங்கள் சிலருடன் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனினும் இது ஒரு நன்மை செய்யும் நல்ல ஆண்டாக இருக்க நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மனோகாரகனாகிய சந்திரன் 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்நாளிலே உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். மகிழ்ந்து போகும் அளவிற்கு பல நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்நாள் உங்களுக்கு பல நன்மைகள் செய்கின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இந்த வருடமும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல வருடம். மகர ராசிக்கெல்லாம் இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. சனிப்பெயர்ச்சியினால் ராசி அதிபதி சனி உச்சம் பெற்று இருக்கின்ற ஒரு வருடமாக இருப்பதால் இந்த வருடத்திலே நீங்கள் பல சாதனைகளை செய்வீர்கள். சொந்த வீடு மனை இல்லாதவர்கள் அதை வாங்குகின்ற வாய்ப்பு இருக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு பொருளாதார முன்னேற்றம் ஆச்சரியப்படும் அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கும். அதிக அளவிலே முன்னேற்றங்களை காண்கின்ற ஒரு வருடமாக மகரத்திற்கு இந்த 2012 விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கின்ற ஒரு நாள். 5க்குடைய புதன் 11ஆம் இடத்திற்கு வந்து குருவால் பார்க்கப்படுகிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். எந்த நாற்காலியில் உட்கார வேண்டும் என நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த நாற்காலியிலே அமர்வதற்கான வாய்ப்பு உங்களை இப்பொழுது தேடி வரும். அஷ்டமத்து சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகளெல்லாம் நீங்கிவிட்டன. 21ஆம் தேதி சனி பெயர்ச்சியாகிவிட்டது. இன்று ஜனவரி 1ஆம் தேதி. ஆகவே இந்த நாள் முதல் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். இந்த வருடமே உங்களுக்கு ஒரு யோகமான வருடம். இந்த 2012 நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வீர்கள். அற்புதமான நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் விளங்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் விளங்குகிறது. இவ்வருடத்திலே உள்ள கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 3ஆம் இடத்து குரு 4ஆம் இடத்து குரு இரண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய போவதில்லை. அது 3இல் இருந்தாலும் 3 தான், 4இல் இருந்தாலும் 3 தான். சனி உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பாக்யஸ்தானத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் பல பாக்கியங்களை நீங்கள் அடைவீர்கள். பல பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெயர் புகழ் பாராட்டு பொருளாதார முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இந்த வருடம் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமான புதனும் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது இன்று. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த புத்தாண்டு தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற வருடமாக இருக்கும். அஷ்டமத்து சனி இருக்கிறது என்பதை தவிர மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றன. அஷ்டமத்து சனி இருக்கின்ற காரணத்தினால் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் நீங்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். எந்த விஷயத்திலுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, பண விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எதெல்லாம் ரிஸ்க்கோ அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை சாதாரணமாக ஓட்டிகிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஏனென்றால் 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறது மே மாதம் 16ஆம் தேதி வரை. அது சனியை பார்த்து கொண்டிருக்கும். உங்கள் ராசி அதிபதியே குரு, அது 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் அது நன்மைதான் செய்யும். எனினும் 3ஆம் இடத்திற்கு மே மாதத்திலே மாறுகிறதே, அப்பொழுது குருவும் 3ஆம் இடத்தில் மறைந்து விடுகிறது. சனியும் அஷ்டமத்து சனி அந்த பகுதி எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்ச உணர்வு ஒரு சில மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. அதற்காகத்தான் நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன், நீங்கள் எந்த விஷயத்திலுமே ரிஸ்கே எடுக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் சாதாரணமாக லைஃப் ஓட்டுறது நல்லது. ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணால் தான் பெரிய ஆள் ஆக முடியும். ஆனால் இப்போ அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இது முடியட்டும். அஷ்டமத்து சனி முடியறதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. 2014ஆம் வருடம் டிசம்பரில் தான் அஷ்டமத்து சனி முடியுது. அதுக்கு பிறகு நீங்கள் பெரிய சாதனைகள் செய்யலாம், பெரிய ரிஸ்க் எடுக்கலாம், பெரிய முதலீடுகள் செய்யலாம். அவை எல்லாமே நீங்கள்
2015 தான் பண்ணலாம். இந்த 12ஆம் வருடம் உங்களுக்கு சற்று சுமாரான வருடம் என்பதால் எந்த ஒரு துணிச்சலான முடிவுகளும் எடுத்து அல்லது அசட்டு துணிச்சல் என்று சொல்வார்களே அதுபோல ஏதேனும் ஒரு முடிவு எடுத்து யாரோ ஒன்றை செய்தார்கள் என்பதற்காக நாமும் அதை போல செய்ய வேண்டும் என்று ஒன்றை செய்து நாம் அதிலே தோல்வி காண்பது அசட்டுத்தனம் என்று சொல்வார்கள். அப்படி செய்யக்கூடாது. நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் டிசைட் பண்ணணும். மற்றவங்க செய்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு காமிச்சிட்டு இருக்க முடியாது, அவசியமும் இல்லை. சிறுக கட்டி பெருக வாழ் என்று சொல்வார்களே அதை போல வாழ்க்கையிலே அகலக்கால் வைக்காமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு வருடமாக இந்த 2012 மீனராசிக்கு விளங்குகிறது.